வார்த்தை 16,000 தாண்டாமலை திருவியை கொஞ்சம் வாழும் கம்மி யாரும் அப்படி கொஞ்சமா வச்சு விட்டா கம்முன்னு கேறதுல கை வச்சுனே போவாங்களோ திருச்சபை நாடு அதுவே வரவேற்று வந்திருக்கக்கூடிய தருணம் நான் யார் என்ற விளக்கம் சொல்ல வேண்டும் இல்லையா? ஆளோ போது இது அடக்கவே இட்ட நீர். அஷ்ட பாக்கியலட்சுமி இஷ்டமுடன் என்னாலும் இது அகலாமல் இட்ட நீர். அரசருடன் மந்திரியான அன்பு வீரர்களை இது அடிப்படையா வைத்த நீர். எல்லாரையும் இச்சை கலங்கி பயந்தோட இது ஏற்கவே இட்ட நீர். முடிதாங்கிய மன்னர் எல்லாம் ஒரு நாள் பிடிசாமலா போயிருவோம். எல்லார் நேரத்திலும் நீர் இருக்கிறது எவ்வளவு ஒரு அழகா இருக்குதா இல்லையா? எங்க சாமி அவரு பாரு, அவருக்கு அவரு நெத்தில பாரு, அவங்க நெத்தில யாரும் நெத்திலுமே இல்லையா? நீர் இல்லாம பால்னு சொல்லுவாங்க. ஓ தெரியும் சாமி. அவங்க ஆவரவங்க எல்லாம் சாமி கும்பிடுவாங்க, நீர் வைக்குவாங்க. அவங்களும் தூரம் போயிட்டு வச்சிருக்காங்க. அப்படி நீரில்லா நெற்றிப்பால் சுடுகாட்டு தமிழில் நடமாடும் வித்தன் 2015 நேற்று வைத்த அப்பனாக சிவபெருமான் என்று அழைத்துக்கொள். இந்த மாதிரி டைமிங் எனக்கு கெட்ட கோவம் வந்துருப்பாங்க. என்ன காரணம்? சும்மா பொய் நமக்கு சொல்லுங்க. 2011 நேற்று அது எப்படி சிவபெருமானுக்கு 2011 நேற்று என்றால் சிவபெருமானுக்கு 5 சிரம், பாமதேவம், சத்யோஜாதம், அகோரம், ஈசானியம், தர்பூசம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு 5 சிரம். 5 சிரத்திலே 4 சிரத்திற்கு 2 கண்கள், 4 2 8. இந்த ஈசானியம் என்று சொல்லக்கூடிய முகத்திற்கு நெற்றிக் கண்ணோடு சேர்ந்து 3 கண். 8 3 11. பாம்பு என் தலையில இருக்கக்கூடிய வாசுகி நாகம். நாகத்திற்கு 1000 சிரம், 1000 சிரத்திற்கு 2 கண்களாக பிரித்து பார். சுடுகாட்டுல இருந்து பேய் போங்கப்பா உள்ள பூரா பார்த்து எனக்கு வேற மூத்தர் வர மாதிரி இருக்குதா? அப்படி 2015 நேற்று வைத்தேன் எத்தனையோ ஒரு நாடகம் ஆடிருங்க. இது மாதிரி இளைஞர்களும் உட்காந்து கதை கேட்கிற ஊரு இன்னைக்கு தானே நான் பாக்குறேன். வல்ல சரித்திரத்திலே சத்தியமா நீ பாரு உண்மையை பாராட்ட வேண்டிய இல்ல. அனைவரும் யாரும் பாரு தூங்குறதுல ஒரு கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. பெரியவங்க பாக்குற எல்லா டைமும் பெரியவங்க பாக்குறாங்க. கொஞ்சம் இது இளைஞர்கள் உட்காந்து இவளை கதை கேட்கறதுனா இன்னைக்குதான் பாக்குறோம். அவங்களுக்கு தெரியுதுமா சாமி. ஏன்னு கேளு, நாடகாரன் ஊரு இது. நாடகாரன் இந்த ஊரு இல்லையா? ஆனா நாடகாரன் ஊரு இதுதான். ஒரு சில ஊர்ல நாடகாரன் ஊர்ல போனா தான் நாடகாரே கேவலப்படுறது. அது ஒண்ணு புடிச்சு ஊரு. ஆமா அப்படி ஆமா. அந்த இடத்துல இருந்து எனக்கு என்ன பேர் தெரியுமா? சொல்லுங்க. சொல்லுவா.
இந்த சிவபெருமானுக்கு இந்த கண்டமானது ஏன் பிரித்து இருக்கிறது தெரியுமா? சொல்லு சாமி, கொலைவேது கடிச்சு பிடிச்சா கிடையாது. ஆதி நாளையிலே பிறகு மனிதர் குடித்த சாபம். நரை பிறை மூக்கு பிடி சாக்காடு என்று சொல்லக்கூடிய அனைத்து வந்து யாவரை சொல்லிவிட்டதா? நரைனா முடி நரைக்காம இருக்கணும், மூக்குனா முகம் தளராமல் இருக்கணும், பிடினா நோய் வராமல் இருக்கணும். சாக்காடு என்றால் என்றும் சாகாமல் அமரர்களாக இருந்த தேவர். அப்படியே பிறகு மனிதர் சாபத்தினாலே அனைத்து வந்து சொல்லிவிட்டது. இதற்கு என்ன உபாயம்? திருப்பார்கடலை கடைய வேண்டும். மந்திரகிரி மலையை மத்தாகவும் ஆதி சேசனை காமக்கையராகவும் அரக்கர்களை ஒருவரமாகவும் தேவர்களை ஒருவரமாகவும் கொண்டு அந்த திருப்பார்கடலை கடையக்கூடிய நேரம். அப்படி கடையக்கூடிய நேரத்தில் அமிர்தமானது திரண்டு ஓடி வருகிறது. அந்த அமிர்தமானது திரண்டு ஓடி வரக்கூடிய நேரத்திலே ஆதிசேஷன் ஆகப்பட்டவர் வழிமுறுக்க முடியாமல் விஷத்தை கக்கிவிட்டார். எதிலே? அந்த அமிர்த பாண்டத்திலே விஷத்தை கக்கிவிட்டார். இது தேவர்கள் உண்டனை உண்டானால் மாற்றி விடுவார்கள் என்று சொல்லி என் இடத்திலே கொண்டு கொடுக்கக்கூடிய நேரம் அந்த விஷமுதத்தை எடுத்து கடகடகட என்று குடித்து விட்டேன். உடனே உங்கள் பாட்டியா வெகுமதியாக உமாமகேஸ்வரி பார்க்கிறார். 7 முதல் 84 லட்சம் ஜீவனுக்கும் படியலுக்கும் கர்த்தா. இவர் உயிர் நீர்த்து விட்டால் உலக ஜீவனங்களை அழிந்துவிடும். பேசிக்கலாம் இருங்க, அப்புறமா பேசிக்கலாம் இருங்க, டைமுக்கு இது ஒண்ணா. அப்படி ஜீவனை உயிர் நீர்த்து விடும் என்று சொல்லி உங்கள் பாட்டியா வெகுமதியாக உமாமகேஸ்வரி கண்ணை திருப்பி பிடிச்சிட்டான். என்னவா? இல்ல என்ன? ஓ சரி சரி. அப்படி கண்டத்தை வீழ்த்தி பிடித்தவுடனே பாட்டி உமா மகேஸ்வரி போது பாரு. விஷமான தலைக்கு மேலாமல் உடம்பில் பாயாமல் இங்கேயே நிச்சிருச்சு. அவத்து இல்லையா? ஆமா. அன்றைய தினத்தில இருந்து ஆண்களுக்கு எல்லாம் இந்த கண்டமானது பெருத்திருக்கும். சாமி, ஆண்களுக்கு மட்டுமா பெருத்துனுங்க? ஆண்களுக்கு மட்டும் தான் பெருத்திருக்கு, பெண்களுக்கு சமமா தான் இருக்கு. ஆமா. அந்த பாப்பாவுக்கு கூட கழுத்துல கண்ணு பெருசா இருக்கு. ஏய் அப்படி இருக்கும் பொழுது கண்ணு மை வச்சுக்கினாரு தான் சாமி அந்த கண்ணு எங்கன்னு தெரியுது, உள்ள போயிட்டு இருக்குது. பாத்தியா எல்லா உலகத்துக்கும் படி இறக்குன்னு சொல்றேன். அந்த புண்டவாணி சீக்கிரமா போய் சேர மாதிரி ஒரு படி இறக்கு. நல்ல பையன் பாவம் நல்லா இல்ல சாமி, சாமி என்னை அலம்புற, நீ சீக்கிரமா நான் போய் மேல சேர்ற மாதிரி படி அலம்புற. ஆனா சாதாரண ஆளுக்கா சாமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு வேண்டுதல். என்ன வேண்டுதல்? சின்ன வயசுல இருந்து எனக்கு எப்ப ஞாபகம் வந்துச்சோ அப்பத்துல இருந்து நான் சாகர வரலையும் எனக்கு ஒரே ஒரு வேண்டுதல். என்ன வேண்டுதல்பா? நான் சாகும் போது என் கூட அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது கூடிய சாகும். ஆமா, நான் ஒன்றே சாப்பிடா சாமி, ரொம்ப சங்கடமா போயிடறாங்க. நான் எங்க போனாலும் பாத்ரூம் போனா கூட தனியா போறதில்ல. சராத்து மட்டும் வேணாண்டியா? இல்ல, 3வது ஆளா அந்த கூதி மாவனை தான் தூக்கணும். அப்படி அந்த நிலத்திலே இந்த ஆழகால நீலகண்டன் இருக்கின்ற பெயர். அந்த விஷ அமுதத்தை நான் உண்டதினாலே நஞ்சுண்ட ஈஸ்வரன் இருக்கின்ற பெயர். அந்த விஷ அமுதத்தை நான் உண்டு சுருண்டு படுத்தினாலே சுருட்டை பள்ளி நாதன் இருக்கின்ற பெயர். அடுத்த இதே பட ஓட்டுச்சு. அப்படி அப்படி இருந்தாலும் இப்படி பேசிக்கொண்டால் பேசிக்கொண்டே பார்க்கலாம். என்னமா பப்புன நம்மளது பாம்பு காரமா, நீ சும்மா குசு குசுன்னு பேசினா நம்ம காது வந்து சட்டாம போயிடும். இல்லனாலே எப்படி நீ சும்மா லைட்டா காது கேட்டு ஓடுறது? காது கேட்கறது அதிர்ச்சியா? அந்த மாதிரிதான் நம்ம வாய் அசைய வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம என்னமோ என்னை பத்தி அவங்க 2 பேரும் பேசினாங்க. அப்படி இருக்கும்போது தாரகா அவசியம் நிச்சயத்திற்காக அடம் கொண்டிருந்தார்கள். மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய கற்பிலை சிறந்தவளை காட்டிலும் நானே கற்பிலை சிறந்தவளை என்று சொல்லி அடம் கொண்டிருந்தார்கள். மைக்கு நேரா நிச்சு பேசுறேன், ஓலுன்னு இருக்குது, சைடுல நிச்சுக்க. வீடியோ பாரு, முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. அது ஏன் என்ன காரணம்? எல்லாம் டான்ஸ் போட்டு வந்தாங்க, கீழே ஒண்ணு போய் மணி எடுத்தாங்க வச்சுங்க. இருப்பா வச்சு உலகத்துக்கெல்லாம் படி எடுக்கணும்னு சொல்றேன். சரிதா? படியாடு அந்த யூடியூப் சேனல் பேர் எல்லாம் சொல்லி மக்கள் பார்த்துட்டோம். கேளுங்கள் என்பார்ந்த பெரியவர்களே, தாய் தந்தைமார்களே, நமது தெருக்கூத்து கலையானது இங்க கொஞ்சம் படையா இருசாமி வரோம். ஏன் தினமும் நேரலை நடைபெறுகிறது. நேரலைனா லைவ் போகுது. நாடக கலைக்குழு லைவ் டுடே லைவ் போடினா தினசரி நாடகத்தை நீங்க லைவ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஏன் போடணும்னா இன்னைக்கு கொஞ்சம் டவர் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இந்த வீடியோ நாளைக்கு உங்க ஊர் பேர் போட்டு
உங்களுடைய நாடகம் வெளியே வரும். நீங்க பாத்துட்டோங்க உங்க ஊர் பேரு போட்டு இந்த நாடக கன்னியம்மன் பிறப்பு வெற்றிவேல் நாடக கலைக்குழு திம்பே நாத்தான் போட்டீங்கன்னா உங்க நாடகத்தை நீங்க கண்டுகளிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நாடக சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து பேக் கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்க நீ கெட்ட வார்த்தை பேசுறேன். அது மட்டும் இல்லாம இதுல மட்டும் இல்ல, Facebook, Instagram அனைத்திலும் நம்ம நாடகம் வருது. எல்லாத்துலயுமே கீது என்னைய மட்டும் கெட்ட வார்த்தை நான் என்னப்பா கெட்ட வார்த்தை பேசுறேன் சொல்லு. நீ அதிர்ச்சி பேசுற புள்ளிங்களா பயிர்து எங்க கோயில் பயிர் நான் இப்பதான் சொன்னேன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். நான் பேச மாட்டேன். அப்படி தாரகோட ரிஷிபதி மாலவுடைய அகத்தை அடக்கினேன். அப்படி அகத்தை அடக்கக்கூடிய நேரம் என் மனையார் மிகப்பெரியான உமாமகேஸ்வரிக்கு தானிய கர்வம் விட்டு விட்டது. அவருடைய அகத்தை அடக்குவதற்காக நான் என்ன செய்ய தெரியுமா? சொல்லுவா. கிருஷ்ண பரமாத்மாவை நடுவராக அமைத்து இல்லையே காளியோடு திருநடியை புரிந்தோம். யாருக்குமே அகம் என்பது வரக்கூடாது. பணிவு என்பது ஒருவரை உயர்த்தும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அகம் என்பது அழிவை தேடித்தரும். அகம் அழிவை தேடித்தரும். அப்படி தான் என்ற அகமத்து விட்டது உமாமகேஸ்வரிக்கு. கடவுளே ஆனாலே அகம் வந்து அழிவுதான், பணிவுதான் உயர்த்தும். அப்படி அவருடைய அகத்தை எடுப்பதற்காக தில்லையிலே காளியோடு திருநடியை புரிந்து கிருஷ்ண பரமாத்மாவை நடுவராக வைத்து திருநடியை புரியக்கூடிய நேரத்திலே உங்கள் பாட்டியார் வெகுமதியான உமாமகேஸ்வரி வெற்றி பெறும் தருவாயாக இருக்கிறது. நான் தோல்வியை தழுவும் தருவாயாக இருக்கிறது. உடனே மாமாவாய் வெகுமதியான கிருஷ்ண பரமாத்மா பார்க்கிறார். காதில் இருக்கக்கூடிய கொண்டாட தோலை கலட்டி பூமியிலே வீசு, அதை காலால் எடுத்து காதிலே மாற்றி என்றார். உடனே என்ன செய்தேன்? எடுத்தேன், காலால் எடுத்து காதிலே மாற்றினேன். பாட்டியால் தூக்கி மாட்ட முடியுமா? காலை தூக்க முடியாது சாமி, நீ ஆண். ஆமா, எங்க பாட்டி பெண். ஆமா, ஆடவர் சமயத்திலே பெண்கள் வந்து முட்டிக்கு மேல காலை தூக்கக்கூடாதுங்க. அப்படி உங்கள் பாட்டி நெல்லுக்கையில போய் நாட்டு நாட்டா கூட பாவடி பாரு இங்க இருந்து இவ்வளவு அடிச்சா தூக்கி நல்லா தூக்க மாட்டாங்க. பலாடி தூக்கி இதுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தங்குது? எல்லாம் ஒண்ணுதானே. அது செய்யும் தொழிலே தெய்வம். அதான் விவசாயம் ஒரு வீட்டுக்காரன் தொழில் அங்க போய் ஆபாசமா பாருங்க. நான் எங்கிட்ட சிக்கல் பூஜா சொல்றேன். அது அப்பா பேர் முனியப்பன், அம்மா பேர் குப்பம்மா, என் பேர் தங்கவேல். தன்னுடைய தாய் தந்தையர் இருந்து விட்டார் வாழ்த்துங்கள் என்று சொல்லி குருசாமி ஐயார் மேலும் தாயாரா வெங்கடியான ஐயா அம்மா பேர் சொன்னாங்க குப்பம்மா அம்மையா இருவரையில் பணத்தை கொடுத்திருக்கிறார். இருவரும் இந்த பொய்யுலகத்தை விட்டு மெய்யிலம் அடைந்தவர் வைந்த பதவியை அடைந்து சிவன் பதவியை அடைய வேண்டும் என்று ஆண்டவனை ராஜா ரமண கோவிந்தா. அப்படி அதே மதி அண்ணார் அவர்கள் ஒளியமலை வைத்திருக்கக்கூடிய மதி அண்ணார் அவர்கள் நமது ஆர்வீய நண்பர்.
ஏம்பா? சேவிய செட்டு சொந்தக்காரர். அவருக்கு ஒரு நாடகம் ஆடினப்பா 3 மாசமா டேட் வரீங்கன்னு நம்ம என்னைக்கு ஃப்ரீ ஆகுதோ அன்னைக்கு தான் அவர் ஆட்டமே. சாமி இப்பரா அது எங்க மாமனார் அவங்க பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம். கிளியரியா? ஏமா ஒரு இடத்துல மாமனாரே வாங்க. கிளியரியா? அதே மதியழகு அண்ணாத வழியில் கூடிய பணம் அது 2011 திருமணித்து அப்பனாகி சிவபெருமான் மேல் கொடுக்கேன். சிவபெருமானும் எல்லா வல்ல சகல பாக்கியங்களையும் தந்து நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டாட வேண்டுகிறோம். ஆனா என்ன தெரியுமா? எல்லா பேரு மக்கள் பண்ணி ஏங்க மனுஷா தேவகுமார் ஐயாறு வழியில் கூடிய பணம் அதே குடிகொண்டு அமர்ந்தருடைய ஊர் மாரியம்மன் சாமி மேல் கொடுக்கேன். ஊர் மாரியம்மன் சாமியோ ஐயாருடைய குடும்பத்திற்கு சகல பாக்கியங்கள் தந்து நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டாட வேண்டுகிறோம். நடராஜன் ஐயார் அவர்கள் உமா மகேஸ்வரி கொடுக்கிறது பெரிய சாமி. உமா மகேஸ்வரி நடராஜன் ஐயார் அவர்கள் அதே தனது இஷ்டக்குழு தீபாவளியான பெரியாண்டவர் சாமி மேல் பணத்தை கொடுத்திருக்கிறார். ஐயா அவங்க அம்மா எங்களுக்கு நாம தான் போய் நாடகம் ஆடணும். அப்படி ஐயாறு வழியில் கூடிய பணம் அதே பெரியாண்டவர் சாமி மேல் கொடுக்கேன். 3 மாசத்துக்கு ஒரு நாடகம் உடனே விட்டியா? ஏய் இவ்வளவு மழை வந்துச்சுடா. சரி அப்ப வருத்து போடுவார் நினைவாஞ்சலி. குடும்பம் பரவாயில்ல கம்மியா ஜாஸ்தியா ஒரு 32 33 காடி 40 வாங்கலாம். நீங்களா இருக்கும்போது 40 சும்மா கூட உண்மையிலே நம்பர். அப்படி பெரியாண்டவர் சாமி மேல் கொடுக்கேன். பெரியாண்டவர் சாமி ஐயாருடைய குடும்பத்திற்கு சகல பாக்கியங்களை தர வேண்டும் என்று ஆண்டனிலும் அது மட்டும் இல்லாமல் வந்த வேடத்திற்கு அனைத்திற்குமே பணத்தை கொடுத்தார்கள். உண்மையிலே ஏப்பா ஆளு கூட்டம் தான் கம்மியாகுதுன்னு நினைக்காத. உண்மையிலே நல்லா காசு கொடுத்து வாழ்த்துறாங்க. எல்லாருக்கும் நல்லா இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்களும் இப்படி எப்படி கூட்டம் குறையாமல் இருக்கிறார்களோ அப்படி குடிகொண்டு அமர்ந்தருடைய மாரியம்மனும் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு. இப்படி ஒற்றுமையாக கூடி வாழ்ந்து ஊரை ஒற்றுமையாக வழிநடத்துமாறு அதே குடிகொண்டு அமர்ந்தருடைய பாய்ச்சி அதே மாரியம்மனும் எல்லாருடைய குடும்பத்திற்கும் சகல சம்பத்தையும் தந்து நீடோடி காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டாட வேண்டுகிறோம். அப்படி பிள்ளையிலே காரியவாடு திருநெல்வேலியை போயிருந்தேன். அப்படி இருந்தாலும் நந்திக்காவலா கண்ணனார் போக வேண்டும். ஏழை முதல் 84 லட்சம் ஜீவர்களுக்கும் படியலக்கும் கர்த்தா இந்த பரமநாதன். அது படியலக்க செல்வதனாலே தொந்திய வயிற்றோட ஈன்ற என்னுடைய மனையாளா விளங்கமடியாள சொகுசுள்ள பார்வதிக்கு நான் வந்திடும் சேதியை சொல்லி அந்த வஞ்சியை அழைத்து வருகிறாயா? ராஜாமி சொல்லி